ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல 80-20 பிரின்சிபலை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாக 80-20 அப்படின்னா என்னன்னா 20% நீங்க பண்ற அந்த எஃபர்ட் வந்து 80% ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்றத பத்தி. யார் இந்த 80-20 பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா வில்ஃப்ரெடோ பாரிட்டோ அப்படின்றவர் இட்டாலியன் எக்கனாமிஸ்ட். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 20% ஆஃப் த காஸ்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த 80% ஆஃப் த ரிசல்ட் அப்படின்றது. இது ரெண்டு விதத்துல புரிஞ்சுக்கலாம் இந்த 80-20 பிரின்சிபலை. வில்ஃப்ரெடோ அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு, 20% காஸ்ட் 80% எஃபர்ட் அப்படின்றது. இன்னொரு இதுல என்னன்னா 80-20 எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் சொல்றேன் 80% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு 20% ஆஃப் த ரிசல்ட் வரும். அப்படின்னா 80% உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ உங்களுக்கு 20% தான் வந்து உங்களோட நீங்க இன்கம்ல செலவு பண்றதா இருக்கணும். அப்போ நீங்க ஒரு லாங் டேர்ம்க்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு 20 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அந்த 20 இயர்ஸ்க்கு நீங்க வந்து எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கான அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கணும், அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல அது வந்து கம்மியாக இருக்கும்.